Hello students, இந்த வீடியோல நம்ம preparation of benzene பார்க்கலாம். So benzene வந்துட்டு laboratoryலயும் நம்ம prepare பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வேற எப்படி industrial preparation எப்படி கிடைக்குது அப்படின்னா கோல் தாரும் பெட்ரோலியத்துல இருந்து fractional distillation பண்ணும்பொழுது பென்சீனும் மற்ற aromatic compoundsம் கிடைக்குது. ஸோ ரெண்டுத்தையும் அதாவது industrial preparationம் நம்ம பார்க்கலாம், laboratory preparationம் பென்சீனுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது industrial preparation of benzene from coal tar. ஸோ industrial preparation of benzene from coal tar. ஸோ coal tar நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது? கோலை வந்து நம்ம பைரோலைசிஸ் பண்ணும்போது, ஸோ பைரோலைசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லார்ஜர் மாலிகுலை ஹை டெம்பரேச்சர் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், காற்று இல்லாமல் நம்ம ஹையர் டெம்பரேச்சரில் அதை ஹீட் பண்ணும் பொழுது அந்த பெரிய காம்பவுண்ட் வந்து சின்ன சின்ன ஃப்ராக்ஷன்ஸாக உடையும். ஸோ அதை வந்து நம்ம பைரோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோலை நம்ம பைரோலைசிஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கோல் தார் கிடைக்குது. இந்த கோல் தாரை நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும் பொழுது, ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனாக நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஹீட் பண்ணணும் அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸ் ஒவ்வொரு காம்பவுண்டும் ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சரில் அது என்னாக ஆரம்பிக்கும், வேப்பர் ஃபார்முக்கு போகும். அதை நம்ம டிஸ்டில் பண்ணும் பொழுது நம்ம அதை லிக்விட் ஃபார்மில் கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேயும் கோல் தார்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல காம்பனன்ட்ஸை செப்பரேட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரூடு லைட் ஆயில 350ல இருந்து 443 கெல்வின் டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு வரும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கிடைக்குதுன்னா பென்சீன், டொலியூன், ஜைலின். ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக டிஸ்டில் பண்ணும் பொழுது நம்ம தனி காம்பவுண்ட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான பென்சீன் வந்துட்டு க்ரூடு லைட் ஆயில் 350ல இருந்து 443 கெல்வின் ரேஞ்சில் கிடைக்குது. அடுத்தது பார்த்தோம்னா மிடில் ஆயில். மிடில் ஆயிலில் 443ல இருந்து 503 கெல்வின்குள்ள நம்மளுக்கு ஃபீனாலும் நாப்தலினும் செப்பரேட் ஆகுது. அடுத்தது ஹெவி ஆயில். ஹெவி ஆயில் அப்படின்றது 503ல இருந்து 543 கெல்வின்குள்ள நம்மளுக்கு கிரெசாலும் நாப்தலினும் கிடைக்குது. அடுத்தது கிரீன் ஆயில் அப்படின்றது 543ல இருந்து 633 கெல்வின்குள்ள நம்மளுக்கு ஆந்த்ரசின் செப்பரேட் ஆகுது. பிட்ச் அப்படின்னா வேஸ்ட், கழிவு. 633 கெல்வினுக்கு மேல நம்மளுக்கு எல்லாமே என்னவா கிடைக்கும் அப்படின்னா ரெசிடியூ, வேஸ்டா கிடைக்குது. ஸோ இப்படிதான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல கோல் தார ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வேரியஸ் காம்போனன்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், எடுக்கிறோம். ஸோ இதுல நமக்கு தேவையான பென்சீன் வந்து க்ரூட் லைட் ஆயில் 350 to 443 கெல்வின்ல செப்பரேட் ஆகுது. ஸோ அடுத்த இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் வந்து ஃப்ரம் அசிட்டிலின். ஸோ இங்க நம்ம என்ன செய்ய போறோம், அசிட்டிலின் எடுத்துக்க போறோம். ஸோ அசிட்டிலின் அப்படின்றது CH ட்ரிபிள் பாண்ட் CH, அசிட்டிலின். ஸோ அசிட்டிலின் எடுத்த இதை வந்துட்டு ரெட் ஹாட் அயன் டியூப்ல 873 கெல்வினுக்கு பாஸ் பண்ணும் பொழுது இந்த அசிட்டிலின் பாலிமரைஸ் ஆகும். ஸோ எத்தனை அசிட்டிலின் மாலிக்யூல்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க பாலிமரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிட்டிலின். ஸோ 3 அசிட்டிலின் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகுது, ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆயிட்டு நமக்கு பென்சீன் கொடுக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பாலிமரைசேஷன் ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு அசிட்டிலின் வந்து பென்சீனா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த கோல் தாரும் அசிட்டிலின் இது ரெண்டும் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன். அடுத்தது நம்ம லெபார்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன் பார்க்கணும். ஸோ லெபார்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன் நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்று வந்து டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட், இன்னொன்று ஃப்ரம் ஃபீனால். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட் பார்க்க போறோம். ஸோ நம்ம இங்க என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா சோடியம் பென்சோயேட் எடுத்துக்கிறோம். ஸோ C6H5COON, இதுக்கு பேரு சோடியம் பென்சோயேட். சோடியம் பென்சோயேட். இந்த சோடியம் பென்சோயேட்டை நம்ம சோடா லைம் வச்சு ஹீட் பண்ண போறோம். ஸோ சோடா லைம் அப்படின்றது இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் சோடா லைம் அப்படின்றது இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு. ஸோ இந்த மிக்சரை இந்த சோடியம் பென்சோயேட்ல ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹீட் பண்ண போறோம்.
ஸோ ப்ளஸ் NaOH CaO. ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த கார்பாக்சிலிக் பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை தான் வந்து டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த பார்ட் Na2C, இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே ஒரு O, Na2CO3 போயிடுது. இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனில் வந்து அட்டாச் ஆகும்போது C6H6 ப்ளஸ் Na2CO3 சோடியம் கார்பனேட்டும் பென்சீனும் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பென்சின் வேப்பர்ஸ் கிடைக்கும், அதை டிஸ்டில் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட். சோடியம் பென்சோயேட் எடுத்து அதில் சோடா லைம் ஆட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ சோடா லைம் அப்படின்றது இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு. ஆட் பண்ணும் பொழுது இந்த ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரிமூவ் பண்ண போறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய NaO இந்த சோடியம் பென்சோயேட்ல இருக்கக்கூடிய COONA சேர்ந்து Na2CO3 சோடியம் கார்பனேட்டா வெளியில போயிடுது. இதுல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் கார்பன்ல ஆட் ஆகும் பொழுது C6H6 நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது ஃப்ரம் ஃபீனால். ஸோ ஃபீனால் வேப்பர்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், ஜிங்க்ல பாஸ் பண்ண போறோம். ஸோ ஃபீனால் அப்படின்றது C6H5OH ஃபீனால். இந்த வேப்பர்ஸை ஜிங்க்ல நம்ம பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணும் பொழுது இங்க என்ன ஆகுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த ஜிங்க். ஸோ நம்ம வந்து ஈஸியா ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக Zn ஓவை சேர்த்து வெளியில எடுத்துடுறோம். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன்ல ஆட் ஆகும்போது C6H6 பிளஸ் ZnO. ஸோ பென்சீன் அது ஜிங்க் ஆக்சைடு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் வந்து லெபார்டரி ப்ரிப்ரேஷன் ஆஃப் பென்சீன். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் பென்சீன் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு மெத்தடுமே பார்க்கணும். ஒன்று இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன், இன்னொன்று வந்து லெபார்டரி ப்ரிப்ரேஷன். இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் அப்படின்னா ஃப்ரம் கோல் தார், இன்னொன்று ஃப்ரம் அசிட்டிலின். லெபார்டரி ப்ரிப்ரேஷன்னா ஒன்று டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட், இன்னொன்று ஃப்ரம் ஃபீனால். ஸோ இது கூடவே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்சீனுடைய ஹோமோலோகஸ் காம்பவுண்டினுடைய ப்ரிப்ரேஷன், அதாவது நம்மளுக்கு டொலியூனுடைய ப்ரிப்ரேஷனும் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டாபிக்ல ப்ரிப்ரேஷன் ஆஃப் டொலியூனும் பார்த்துடலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் டொலியூன் அப்படின்றது ரெண்டு மெத்தட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன், இன்னொன்று ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். இதுல டொலியூன் அப்படின்றதனுடைய ஃபார்முலா C6H5CH3. ஸோ இது எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா பென்சீன் இருக்கு, பென்சீன்ல ஒரு ஹைட்ரஜனை, ஒரு கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஒரு CH3 குரூப், ஒரு மெத்தில் குரூப் இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா அதை நம்ம டொலியூன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இந்த ரெண்டு மெத்தட்லையும் எப்படி டொலியூன் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன். இந்த வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன்ல நம்ம புரோமோபென்சீனையும் மெத்தில் அயோடைடையும் எடுத்து அதை வந்து சோடியம் மெட்டல் கூட ட்ரீட் பண்ண போறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். ஸோ ரியாக்ஷன் பார்ப்போம். C6H5Br. ஸோ இதுக்கு புரோமோ பென்சின், Br வந்து பென்சீன்ல அட்டாச் ஆயிருக்கு, அதனால புரோமோ பென்சின். இதையும் மெத்தில் அயோடைட். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக மெத்தில் அயோடைட் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா CH3I எழுதுவோம். இந்த இடத்துல இந்த ஐயோட எலிமினேஷன் ஈஸியாக காமிக்கிறதுக்காக ICH3 மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து மெத்தில் அயோடைடு அல்லது அயோடோ மீத்தேன். ஸோ மெத்தில் அயோடைடு அப்படின்றது காமன் நேமு. நம்ம ஐயூபேக் நேம் எழுதுறோம் அப்படின்னா அயோடோ மீத்தேன். ஸோ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா சோடியம் மெட்டல் ஆட் பண்ண போறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். ஸோ இப்போ ட்ரை ஈத்தர், சோடியம்
மெட்டல் புரோமோபென்சின் மெத்தில் அயோடைடு ஆர் அயோடோ மீத்தேனை வந்து நம்ம ஒன்னா ட்ரீட் பண்ணும்பொழுது இங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த எண்ணெய் வந்து இந்த புரோமோபென்சின்ல இருக்கக்கூடிய பிஆர் கூட போயிட்டு அதே மாதிரி இன்னொரு சோடியம் என்னாக போகுது, இந்த மெத்தில் அயோடைடில் இருக்கக்கூடிய அயோடின் கூட வெளியில போகுது, ரியாக்ட் பண்ணுது. அப்போ இந்த பக்கத்துக்கு ஒரு எண்ணெய் இந்த பக்கத்துக்கு ஒரு எண்ணெய் தேவை, அதனால நம்ம 2 எண்ணெய் போடுறோம். ஸோ நான் 2 எண்ணெய்வை இப்படி பிரித்து எழுதி காமிக்கிறேன். அப்போ எலிமினேஷன் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது கூட ஒரு எண்ணெய் பிஆராக வெளியில் போயிடுது, ஐ கூட ஒரு எண்ணெய் ஐயா வெளியில் போயிடுது. ஸோ அப்போ மீதம் என்ன இருக்கு, C6H5CH3 ஒன்னா கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு C6H5CH3 கிடைக்குது. ஸோ நம்ம இங்க போட்டு காமிக்கக்கூடிய இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராடக்டை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போடுறது. ஸோ நம்ம கரெக்டா மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்காக நம்ம போடுறது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இங்கே அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், C6H5, இந்த CH3 இங்கே வந்துடுதுன்னா நமக்கு டொலியூன் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ மீதம் கிடைக்கக்கூடிய மற்ற பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னது, NaBr, அதே மாதிரி NaI. ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் பார்க்கணும். ஸோ ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் வந்து இங்க நம்ம பென்சீன் எடுத்து பென்சீன்ல இருந்து நம்ம டொலியூன் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இங்க நம்ம பென்சீன் எடுக்கல, இங்க நம்ம பென்சீன் எடுக்க போறோம். ஸோ இங்க நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பென்சீன் எடுத்து அதை மெத்தில் குளோரைடு கூட ட்ரீட் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு AlCl3. ஸோ இது பென்சீன், இது மெத்தில் குளோரைடு காமன் நேம். இதை எப்படியும் எழுதலாம், நம்ம இதனுடைய ஐயூபேக் நேம் எப்படி எழுதலாம், குளோரோ மீத்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்றதுனால இந்த ஹாலோ அல்கேன்ஸுக்கு ஐயூபேக் நேம் நம்ம எப்படி கொடுப்போம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹாலஜனை ஹாலோ அப்படின்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை கார்பன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரூட் வேர்டு போட்டு நம்ம எழுத போறோம், ஆல்கேன் பார்ட்டை எழுதுறோம். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 6 ஹைட்ரஜன் இருக்கும், அதாவது ஒவ்வொரு கார்பன்லையும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அதுல ஒரு கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இந்த CH3Cl இருக்கக்கூடிய Clம். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி காமிக்கிறேன், ஒரே ஒரு ஹைட்ரஜன் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ஹைட்ரஜனும் இந்த Clம் என்ன ஆயிடுது, HCl வெளியில போயிடும். அப்போ நம்மளுக்கு மீதம் என்ன இருக்கும், எந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போயிருக்கோ அந்த கார்பன்ல போயிட்டு இந்த CH3 அட்டாச் ஆகும். ஸோ C6H5CH3 பிளஸ் இந்த ஹெச்சும் சிஎலும் சேர்ந்ததுன்னா HCl. இப்போ நம்ம ரிங் ஃபார்ம்ல போட்டோம் அப்படின்னா இப்போ இப்படி காமிக்கிறோம், இது பென்சீன். ஸோ இந்த பென்சீன்ல இந்த இடத்துல ஒவ்வொரு கார்பன்லையும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன், இதுல ஒரு ஹைட்ரஜன், எல்லாத்துலயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ நம்ம இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ CH3Cl அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த Cl என்ன ஆயிடுது, வெளியில போயிடுது. அப்ப இந்த CH3 இதுல வந்து அட்டாச் ஆகும்போது நமக்கு எப்படி கிடைக்கும், ரிங் போடுறோம், இதெல்லாம் அப்படியே இருக்க போகுது. இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்க நம்ம என்ன ஆட் பண்றோம், CH3ன்னு கொடுக்குறோம். ஸோ நமக்கு இங்க டொலியூன் ஃபார்ம் ஆகுது, இது HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் டொலியூன். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன் பார்த்திருக்கோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் டொலியூன் பார்த்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.